வாரம் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கும்படியாக கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சென்னை முகப்பேரில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிற அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். இந்த சீசன்ல தேவன் நமக்கு கிருபையாக சில ரகசியங்களை கற்றுத்தருகிறார். ரைட்? நம்முடைய தேவன் யார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்போ அது சீக்ரெட். ஆனால் மறைவிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவன். அதுல இதுவரைக்கும் 46 செய்திகளை நாம் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறோம். அவைகளை கேளுங்கள், ரகசியங்களை அறிந்து கொள்ளுவீர்கள். இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏராளம் தாராளமாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் இயேசுதான் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை என்றால் என்ன? ஏழ்மையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை, கவலை இல்லையிலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாமையிலிருந்து விடுதலை, ரைட்? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து விடுதலை. அப்புறம் வெற்றி பெருகுவீர்கள். ஏன்? பெருக்கம் என்பது நம்முடைய தலையெழுத்து, விருத்தி என்பது தலையெழுத்து. எனக்கு பிரியமான தேவர்களே, இன்றைக்கு செய்தி என்னவென்றால் 47வது செய்தி, இலவச ரட்சிப்பின் இறை ரகசியங்கள். Spiritual secrets of the priceless salvation. It is priceless. The salvation is so costly. It is priceless. But it is இலவசம், free. Right? அதில் இருக்கிற ஆச்சரியமான ரகசியங்களை தேவனுடைய ஆவியானவர் தாமே நமக்கு கற்று தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் more than 90% of good Christians அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனக்கு போன் பண்ணுவாங்க, ஐயா என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக 5 ஆண்டுகள் ஜெபிக்கிறேன், 10 ஆண்டுகள் ஜெபிக்கிறேன், நல்லா ஜெபிப்பையா, காலையில 2 மணி நேரம் தலைகளை நிற்பையா, வருஷந்தோறும் 40 நாள் என்ன செய்வேன், நான் உபவாசம் பண்ணுவேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா நான் 40 நாள் உபவாசம் போடுவையா. ஆவிக்குரிய பெருமையை பேசுவாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்த தேவன் அவரோடு கூட அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அருளாதிருப்பாரா? சரியான மொழிபெயர்ப்பு சொல்லட்டுமா? அருளிவிட்டார், எல்லாவற்றையும் அருளிவிட்டார். அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை அருளிட்டாரு, அவருடைய குமாரனுடைய தழும்புகளை அருளிவிட்டார், அவருடைய குமாரனையே அருளிவிட்டாருங்க. அதோடு கூட எல்லாவற்றையும் அருளிவிட்டார். இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம், இலவச ரட்சிப்பின் இறை ரகசியங்கள். அந்த சால்வேஷனையே நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாதுங்க. ஒருத்தர் கூப்பிடுறாரு, தூத்துக்குடியில் இருந்த பிரதர், உங்க செய்தி 95 செய்தி கேட்டேன் பிரதர். ஐயா நான் சிறப்பாக வாழ்ந்து விடுவேன் என்கிற நம்பிக்கை முதலாவது வந்தது, இப்ப சிறப்பான வாழ்க்கை துவங்கி விட்டது. எத்தனையா வயசு? 60 வயசு. எத்தனை வருஷம் விசுவாசி? 40 ஆண்டுகள் விசுவாசி. நடுத்தருவுல வாழ்ந்திருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை கற்றுக் கொடுக்க சரியான போதகர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அறிந்து போதிக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஹிந்தியிலும் அப்படித்தான். Very few have understood that the Lord is good. மற்றவங்கள என்ன நிலைமையில ஆண்டவர்ட்ட போறாங்க தெரியுமா? அவர் மோசமான நியாயாதிபதிப்பா, அவருடைய நியாய தீர்ப்பை சர்ச்சில் தான் ஆரம்பிப்பான்னு வேற சொல்லியிருக்காரு. கவனமா இருங்க. உங்க விசுவாசமாகிய
கப்பலை உறிஞ்சி எடுத்துடுறாங்க. கவனமாக இருங்க. நல்ல செய்தி உங்களுக்கு இப்ப எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள். இன்னும் நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் பண்ணுங்க, அது இலவசம். அல்லது என்னோடு நீங்கள் என்ன செய்யலாம், உங்க பேரையும் ஊரையும் 9444241111 அதுல வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு இலவசமாக 400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 400 செய்திகளை அனுப்பி வைக்கிறேன். நீங்க 400ஐயும் கேட்டுட்டீங்கன்னா நான் செய்ததையே செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல. ஏனென்றால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ரைட்? ஜெபம் பண்ணினால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்பது மனுஷீகம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அதற்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ரைட்? நீ அடிக்கடி என்னோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய செய்திகளை உங்களோடு பேசும். உங்கள் மனம் மறுரூபமாகும், வாழ்க்கை மலர்ந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவர்களே, பாருங்க, ஒரு நாளுல நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? பிசாசுடைய பிள்ளைகளா இருந்தோம். அப்போ அவன் தான் நமக்கு தகப்பனாக இருந்தான். அப்பொழுது அவனுக்கு நம்ம மேல சட்டப்படி அதிகாரம் இருந்ததுங்க. இப்ப நாம் அவனுக்கு பிள்ளைகள் அல்ல. ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவனுக்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. He has no right upon you in spite of your iniquities. நீ அநேக காரியங்கள தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவனால உங்களை தொட முடியாது. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, கொலோசையர் 1:13 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முக்கியமான வசனம். The book of Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது பிசாசின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, you have been already translated. நீங்க ஏற்கனவே உங்களை மாற்றி கொண்டு வச்சிட்டாருங்க. எங்க கொண்டு வச்சிட்டாரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிட்டாரு. இப்ப அவனுக்கு அதிகாரமே கிடையாது உங்க மேல. வியாதிக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. தரித்திரத்திற்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. அது பிசாசுக்கும் தெரியும். ஆனால் சத்தியத்தை அநேகர் அறியவில்லை என்பது அவனுக்கு தெரியும். முதல் பெற்றோரே அறியவில்லையே. அவர் ஏற்கனவே தேவனை போலதானே இருந்தாங்க. லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் அறியவில்லையே. ஏற்கனவே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார, அறியல. இன்னைக்கு சபையும் அறியல. எதையெல்லாம் அறியலன்னு சொல்லட்டா, ரொம்ப சிம்பிளுங்க. இயேசுஸ் உங்களை எந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறேன், உங்களை எப்படி நான் அலங்கரித்து வைத்திருக்கிறேன், எப்படி தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார. கொஞ்சமாவது இந்த வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீங்களா பாப்போமா? நான் சொல்லட்டுமா? அவர் என்ன சொன்ன, என் வார்த்தையை மறந்துட்டாப்ப நான் உன் பிள்ளைய மறந்துட்டேங்க. நீங்க அநேகருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல கிறிஸ்தவங்க, ஊழியர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்திலே சிக்கி தவிக்கிறாங்க. ஏன்? ஊழியர்களே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை தூக்கி ஓரமா வைத்து விட்டீர்கள். நான் 10 வார்த்தை சொல்ல போறேன். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும். தூக்கி ஓரமா வச்சாச்சு. அந்நிய காரியமாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். ரைட்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரே, அது உங்களுடைய சொந்த காரியமாக நீங்கள் எண்ண முடிகிறதா? மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உனக்கு வல்லமையையும் அதிகாரத்தை தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார, நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறீர்களா, தூர வைக்கிறீங்களா? நீ என்னுடைய வார்த்தையை மறக்கிறனால தான் அநேகர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் இயேசு என்ன சொன்னாரு? உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி, நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம், உங்களுக்கு மரணம் கிடையாது, எல்லாம் சொல்லுகிறாரு. நமக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, மறந்தாச்சு. இன்னும் என்ன சொன்னாருங்க? கல்மினேஷன் டாப்ல என்ன சொன்னாரு? தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கோபுரங்கள், 40 அடி 50 அடி 90 அடி கோபுரம். டாப்ல என்ன இருக்கும்? ஒரு கிராஸ் இருக்கும். அந்த டாப், அந்த சிங்காசன வசனத்தை சொல்லட்டா, சிங்காசனம் இல்ல, அது என்னது? கிரவுன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்லாம் கிரவுன். அது எது தெரியுமா? யோவான் 10:34-35. நீங்கள் எல்லாரும் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று, இருங்கள் என்று சொல்லல, இருக்க போகிறீர்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே. நீங்க அந்த வசனத்தை என்னைக்காவது
டிஸ்கஸ் பண்றீங்களா? குடும்ப ஜெபத்துல டிஸ்கஸ் பண்றீங்களா? உங்க சர்ச் பாஸ்டர் அதை பற்றி பேசுகிறாரா? நீ என் வேதத்தை மறந்தாய். இந்த 10 வசனங்களும் பிடித்து கொள்ளுங்க, ரூம் போட்டு தியானிங்க. ரைட்? எனக்கு சேர்த்து ரூம் போடுங்க. ஒரு 10 பேர் இருக்கீங்களா? நானும் வாரேன். ஒரு 12 பேரை எடுங்க, சீஷர்கள் மாதிரி. 3 நாட்கள் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை மாத்திரம் தியானிப்போங்க. வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வந்துருங்க. இந்த 10 வசனங்களை தியானிச்சா போதுங்க. அப்போ நீங்கள் அவனுடைய இருளின் அதிகாரத்துல இருக்கும் பொழுது பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இருந்தது. இப்பொழுது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டதுனால உங்க மேல பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாததுனால தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறீர்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய blessing salvation that you have obtained. இருக்கிறதுல மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டதாங்க. அது நீங்க கல்லறை தோட்டத்தை காலி பண்ணா கூட இந்த அற்புதம் இதுக்கு சமமாகாது. பாவிகளும் நீசர்களுமாய் இருந்த நம்மை, அந்நியர்களாக இருந்த நம்மை, புறஜாதிகளாக இருந்த நம்மை எவ்வளவு அன்பால அவர் ரட்சித்தார. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களே, இந்த 5 கேள்வியை நீங்க கேட்க போறீங்க. எந்த 5 கேள்வி தெரியுமா? 5 காரியங்கள் செய்யாமலே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. முதலாவது என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணாமலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரைட்? இரண்டாவது, உபவாசம் செய்யாமலே நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். பைபிள் படிக்காமலே என்ன செஞ்சிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. ஆலயத்திற்கு செல்லல, பரிசுத்தமாக வாழல, எந்த எஃபர்ட்லெஸ்ஸும் போடாம எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒரு பெரிய சீக்ரெட். பாத்தீங்களா? இதை போலதான் நீங்கள் எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய டிசைனுமா இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் என்கிற நாலேஜ் வந்ததுனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நான் திரும்ப சொல்லட்டுமா? எதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, எப்பா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முடித்து விட்டார் என்கிற நாலேஜ் வந்தது பாருங்க. ஆகையினால்தான் என்னாலே விசுவாசிக்க முடிந்தது. தேவன் என்னை கிருபையாக ரட்சித்தார், நான் அதை இலவசமாக அதை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது தெரியுமா? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில என்றைக்கு முடிந்தது என்று சொன்னாரோ அன்றைக்கே உங்களுடைய ஏழ்மையை நீக்குவதற்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். குழந்தை பாக்கியம் இல்லாத உனக்கு குழந்தையை தருவதற்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உன்னுடைய கேன்சர் வியாதியை போக்குவதற்கு அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். நீ ஏதோ கூட விழுந்து கெஞ்சி ஜபிச்சு ஐயா அவருடைய சுண்டு வரலை கூட அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டீர்கள். ரைட்? You have already got it. You have already got what? The Abrahamic blessing. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பூமி தாங்க முடியாத எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆவிய மனிதனிலே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? எதற்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? தேவனின் மிக சிறந்ததில் வாழுவதற்கு. Why you are fully loaded with Abrahamic blessing? To live in God's best. ஐயா அதுதாங்க God's best. ஆனா உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்ங்க. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டுல கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கலங்க. ரைட்? ஒரு அற்புதம் கூட நடத்தல என் மூலமாக, அல்லது நான் ஒரு அற்புதம் கூட செய்யலங்க. சத்தியத்தை சரியா அறிஞ்ச பாருங்க. இந்த புஸ்தகத்துல உங்களுக்கு காண்பிக்கிறேனே, இவருடைய வேதாகம கல்லூரி ஒரு 100 மொழிகள்ல இருக்குங்க. தமிழ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு, தெலுங்குல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, ஒரு 100 மொழிகள்ல இருக்கு, 40 தேசத்துல இருக்கு, ஆன்லைன்ல இருக்குங்க. ஐயா சத்தியத்தை சரியா அறிஞ்சப்பா அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க.
அற்புதம் செய்யாத நாளே இல்லை. தேவனுடைய மிக சிறந்ததில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எப்பா, அது நான் ஒண்ணுக்கும் யூஸ்லெஸ். எங்க வீட்டுல என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வகுப்பு தான் நான் என்ன செய்வேன், பாஸ் பண்ணுவேன். ஆனாலும் என்னையே ரட்சித்தார, அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்கிற வெளிச்சம் வந்தது பாருங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி காட் இட் என்கிற நாலேஜ் வந்தது பாருங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தேன் பாருங்க. ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. இந்த வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிற எனக்கு பிரியமான தேவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது பழைய ஏற்பாடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு. அந்த சால்வேஷனுக்கு பேர் என்ன? ஜோயே, பரிபூரணமான சால்வேஷன். கரெக்டுங்களா? அந்த ரட்சிப்பையே நீங்கள் பெற்ற பொழுது என்னெல்லாம் நடந்து தெரியுமா அருமையானவர்களே? தேவன் உங்களை ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். 1 பேதுரு 2:24, you were healed by his stripes. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நானும் 12 வருஷம் வியாதியோடு வாழ்ந்தாங்க. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 3க்கும் 12 ஆண்டுகள் மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். அந்த வேதாம கல்லூரியில போய் படிச்சோம் பாருங்க. 6 மாசத்துல மருந்தே இல்லைங்க. எல்லா வியாதியும் ஓடியே போயிட்டு. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்காக அவர் தழும்புகள் பெற்றார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக தரித்திரரானார். எனவே உங்களுக்கு தரித்திரம் கிடையாது, ஏழ்மை கிடையாது, கடன் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அங்கே விடுதலை இல்லாம தொங்கினார். எதுக்கு? உன்னை விடுவிக்கும்படியாக. ரைட்? ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. துக்கம் நிறைந்தவர் ஆனாருங்க. எதுக்கு? நீ ஜாலியா இருக்கணும்ப்பா. ஜாலி ஜாலி ஜாலி, உன் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலியே. ஜாலி ஜாலி ஜாலி, என் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலியே. மாமிசம் பூசித்தாய், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினாய், தரித்திரம் நீங்கிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் மாமிசம் பூசித்தாய், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினாய், தரித்திரம் நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தாய், செல்வந்தனானாய். So what? ஜாலி ஜாலி ஜாலி, இயேசுவின் நாமத்தினால் ஜாலி ஜாலியே. ஹல்லேலூயா. ஐயா, உங்க நன்மைக்காக இனிமே அவர் ஒன்றுமே செய்ய போறதில்லை. விரலை அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எடுத்து தர வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, ரட்சிப்பை நீங்களாக தான் எடுத்துக்கொண்டீர்கள். விசுவாசத்தோடு தான் எடுத்துக்கொண்டீங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தீர்கள். நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதை போலதான் தேவன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஜாலியை எடுத்துக்கொள்ளுங்க. சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சிலுவையிலே உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற காண்டாமிருகத்திற்கொத்த பலனை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலுவையிலே உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற உங்கள் வாலிப வயதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். மானத்தை இழந்தாரு, மரியாதையை இழந்தாரு, சுகத்தை இழந்தாரு, வியாதியானார், தரித்திரரானார், துக்கம் நிறைந்தவரானார், பாடுகள் அனுபவித்தார், நிந்தை அனுபவித்தார். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நிர்வாணத்தை அனுபவிச்சாருப்பா. அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்புல உள்ள இறைவனுடைய ரகசியங்கள் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நாம முடிக்க போறோம். என்னவென்றால், அந்த சால்வேஷனை நீங்கள் இலவசமாக பெற்றது போல அந்த சால்வேஷனோடு கூட தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இலவசமாக பெற்று இருக்கிறீர்கள். ஆனா உங்க கையில வரல, சுகம் வரல, செல்வம் வரவில்லை, சமாதானம் வரவில்லை.
ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு போறேங்கிறாரு. நமக்கு என்ன தெரியல, அவற்றை எடுக்க தெரியல. நான் என்ன சொல்லுறேன் என்றால், இந்த இலவசமான அந்த ரட்சிப்பையே நீங்க எடுத்தது போல, விசுவாசித்து எடுத்தது போல, எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்பீர்கள் என்றால் நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்குது. நிறைய சாட்சி இருக்கு. அது மாத்திரமல்ல, எல்லாரையும் நீங்கள் வாழ வைப்பீர்கள். எல்லாரையும் வாழ வைப்பீங்க பாருங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து சென்ற இடத்திலெல்லாம் எல்லாரையும் வாழ வைத்தார், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைத்தார். யாரு? பவுலு, பீட்டர், எலைஜா, எலைஷா, நம்ம தாவீது. சந்திக்கிற பிரச்சனை ஒன்றுமே விட்டு வைக்கிறது தருங்க. என்ன தெரியுமா? அப்பா அவருடைய ரட்சிப்பையே தந்துட்டாருப்பா, அவருடைய குமாரனையே தந்துட்டாருப்பா. இது என்ன சப்ப மேட்ரு? நீங்க இந்த சத்தியத்தை அறிகிறதுனால, நீங்கள் விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்கிறதுனால கிருபை பாருங்க. ஒரு செய்தி, ஒரு 10 செய்தி கேட்டிருந்தாலே உங்கள் இருதயத்துல நீங்கள் நினைக்கிறத விட சமாதானம் கூடவில்லையா? என்ன கூப்பிடுங்க. எல்லாருக்கும் இன்வேரியபிளி 10 செய்தி 20 செய்தி. ஆனா ஒரு கண்டிஷன், குப்பையான செய்திகளை கேட்க கூடாது. எது குப்பையான செய்தி? இன்னும் நீ கெஞ்சினது போதாது என்று தேவன் நினைக்கிறார், எனவே நான் இன்னும் கெஞ்சுவேன், இன்னும் அழுவேன், அவர் எனக்கு தருவார். இது குப்பையான அறிவுங்க. அப்படித்தானே நடக்கிறீங்க. நான் காலையிலே 1/2 மணி நேரம் முழங்கால நிக்க, இது போதாது, அதனாலதான் எனக்கு என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஐயா, இதெல்லாம் மனுஷீகம், மனித நீதி. அவர் சொல்றாரு, ஓட்ட பழுதே இல்லைங்கிறாரு. ஏன் பழுது இல்லை? எப்படி சொல்றாரு? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், யாருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் இயேசுவை போல ஜெபிப்பீர்கள். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, யார் வேற? பவுலு, பீட்டர், இவர்களை போல ஜெபிப்பீர்கள். அந்த இறை ரகசியங்கள், ரட்சிப்பின் ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. I am fully qualified, as well as I am fully empowered. என் நாக்குல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. யாரு சொன்னவரு? மனுஷன் சொல்லல, இயேசு சொன்னார். நீ சொன்னபடிதாடா ஆகும்னாரு. அங்கே ஆரம்பிச்சுட்டுங்க, யாத்திராகமத்துல ஆரம்பிச்சுட்டு. யோனத்தான் சொல்றோம் பாருங்க, சூரியனை பார்த்து பேசுறான், சந்திரனை பார்த்து பேசுறான், எல்லாம் கீழ்ப்படியுது. பேதுரு என்ன பேசுறான்? எப்பா சப்பானி, நீ 40 வருஷம் சப்பானியா இருக்கிறா, தேவனை நோக்கிப்பார், காலையில அதிகாலம் நின்று ஜெபம் பண்ணு, தலைகீழ நில்லு, ஏன் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருப்பா, நல்லா ஜெபம் பண்ணு, உன் கால் வளர்ந்துரும். இப்படி சொன்னான்னு வைங்களேன், 40 வருஷம் 400 வருஷம் ஆனாலும் சப்பானியா தான் இருக்கும். ஆனா அவனுக்கு யாரு? நம்முடைய பேதுருவுக்கு சத்தியம் தெரியும். எப்பா என்ன, நான் ஒரு குப்பா சுப்பா, நிர்வாணமா நின்று மீன் பிடிச்சவன், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகே நிர்வாணமா நின்று மீன் பிடிச்சவன், இப்ப எனக்கு என்ன என்னை ரட்சித்தார்ப்பா. இந்த ரட்சிப்போடு கூட என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ எல்லாம் எனக்கு தந்துட்டாரு. அந்த நாலேஜ் வந்தது. அவன் என்ன சொல்லல? தேவனை நோக்கி பாரு என்று சொல்லவில்லை, என்ன பாரு. அப்புறம் என்ன சொன்னா? தேவன் உன்னை சுகமாக்க போறார், தேவனிடத்துல இருக்கிறத உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்றேன். அப்படி சொல்லல, எனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா. I am fully qualified as well as I am fully empowered. Every child of God. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். இத பீட்டர் அறிஞ்சிருந்தாங்க. என்ன செஞ்சிட்டா? இயேசுங்கிற நாமத்துல எழுந்து நடப்பார். அப்படி பேசுவேன், எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை உனக்குள்ள வரும், நீ எழுந்து நடந்துருவா என்று அந்த பேதையாகிய பேதுருவாலே விசுவாசிக்க முடியும் என்றால் 21வது நூற்றாண்டின் தேவர்களாகிய உங்களாலே விசுவாசிக்க முடியும். எதை விசுவாசிக்க முடியும்? நாக்குல இருக்கிற அந்த ஆற்றலை நீங்க விசுவாசிக்க முடியும். நாவு. ஒரு விவசாயி எழுதுறதுங்க 100 ரூபாய் தான், எல்லா கிறிஸ்தவ கடையிலையும் கிடைக்கும் இல்லையா? நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, உங்க அட்ரஸ் அனுப்புங்க, எனக்கு கால் எல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே நான் 3 புஸ்தகங்களை அனுப்பி வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்க என்ன செய்யணும்? காசு அனுப்பக்கூடாது.
ரெண்டாவது 9444241111 என்னை அழைக்க கூடாது. உங்க அட்ரஸை அனுப்பணும், பின்கோடெல்லாம் போட்டு அனுப்பணும். மூன்றாவது, இது உங்களை தேடி வந்து 1 வாரம் 10 நாள் கழிச்சு எனக்கு பணம் அனுப்பக்கூடாது. உங்களுக்கு அந்த லிவிங் வாய்ஸ் பாளையங்கோட்டையில எனக்கும் அவருக்கு ஒரு டைப் கடந்த சில ஆண்டுகளாக. நான் சொல்லுகிற ஹேண்ட் ரூமுக்கு புக்கெல்லாம் அந்த அண்ணன் வாங்கி ஸ்டாக் வைக்கிறாங்க. நீங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நான் அவங்களுக்கு அனுப்புவேன், அவர்கள் உங்களுக்கு அனுப்புவார்கள். கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ தான். அந்த புஸ்தகம் உங்க கையில கிடைத்து 1 வாரம் 10 நாள்ல அந்த கடைக்காரருக்கு தான் நீங்க பணம் அனுப்பணும். ஆமே, கிளியர் நவ். எப்பா, எங்களை வாழ வச்ச புஸ்தகம்ப்பா. ஐயா, பேதுரு அவ்வளவு உற்சாகமா ஊழியம் பண்ண, ஏன் தெரியுமா? எப்பா, என்ன வாழ வச்ச தேவனப்பா அவரு. நான் நிர்வாணமா நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அன்றாடம் காட்சியா இருந்தேன். என்னையும் வாழ வைக்கிறார், உங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஆற்றலினாலும் தகுதினாலும் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். எழுந்திருப்பான், நான் எழுந்துட்டான். அப்போ உங்களுக்கு தேவை ஞானம். ஆணி வேறையா புடுங்கி எடுக்க வேண்டியிருக்கு, தப்பா போட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் ஜபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது போல நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்படி நான் சொல்றேன்? எப்பா, இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களோ எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி கொடுத்தாங்களா? எங்கேயாவது தலைகளை நின்னாங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஜெபம் போதாது. ஆண்டவர் அப்படி நினைக்கவில்லை. எது போதாது தெரியுமா? உங்க விசுவாசம் போதாது. எதை விசுவாசிக்கணும்? எப்பா, அந்த ரட்சிப்பையே எனக்கு தந்தாரு, இதுல சொல்லி இருக்கிற சால்வேஷனை எனக்கு தந்தாரு, இதுல எழுதி இருக்கிற எல்லாத்தையும் தரமாட்டாரா? அதுதாங்க சீக்கிரட். இதுல வேற சீக்கிரட்டே கிடையாதுங்க. எது சீக்கிரட்டு? எப்பா, அவருடைய குமாரன் மூலமாக உனக்கு ரட்சிப்பையே கொடுத்துட்டாரு, வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாவற்றையும் ஏன் தரமாட்டாரு? நீங்களே கண்டிஷன் போட்டுறீங்க, உங்க பாஸ்டர் கண்டிஷன் போட்டுறாரு. எப்பொழுது தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்? வேதத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் புறம்பானது. விசுவாசித்தால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீ இன்னும் பரிசுத்தமா வாழணும், அதுவும் தவறு. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒயிட் டிரெஸ் போடணும், அது முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனம். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் சுதந்திரிக்க முடியும். விசுவாசிக்கிற அந்த இடத்துல கொண்டு வேற சப்ஸ்டிடியூட்டை வச்சாச்சு. ஜெபம், பரிசுத்தம், தலைகீழ நிற்கிறது, பக்தி, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றது, ஜோல்ஸை கலட்டி பாஸ்டர் கொடுக்கிறது, இது இல்லைங்க இறை ரகசியம். இது அல்லங்க சால்வேஷனுடைய மேன்மை. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்த தேவன் இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்து, பீட்டர், பவுல் எந்த வியாதியை போக்கவும் ஜெபிக்கவில்லை, ஜனங்களுக்கு தங்களிடத்துல இருந்த அந்த சுகத்தை கொடுத்தனர். எந்த டெட் ரைசிங்கும் ஜெபிக்கல, மரித்தோரை எழுப்புவதற்கு ஜெபிக்கவில்லை, ஆகார பற்றாக்குறைக்கு ஜெபிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில இருக்கு, புதிய ஏற்பாட்டில இருக்கு. கடனை அடைப்பதற்கு ஜெபிக்கல. அந்த அம்மாட்ட என்ன சொல்றாரு தீர்க்கதரிசியப்பா, உங்க வீட்டுல என்ன இருக்கு? ஐயா, ஒரு குடம் நிறைய எண்ணெய் இருக்கு, ஒரு 100,000 குடத்தை வாங்குமா, இந்த குடத்தை ஊத்து, அது ஊறிக்கிட்டே இருக்கும், அதை வித்து கடனையும் அடைச்சிடலாம், அடுத்து மழை காலம் வரைக்கும் உனக்கு ஆகாரம் பெருகுவதற்கு, ஆகாரத்தை வாங்குவதற்கு அந்த எண்ணெயை நீ விற்று பிழைச்சிக்க. ஜெபமா பண்ணாரு. இல்ல அவட்ட உடனே ஏமா உன் முழங்கால காட்டு, இதான் பிரச்சனை. உன் முழங்கால் குழந்தைய போல தோல் இருக்கு, நீ ஜெபம் பண்ணது போதாது, போய் ஜெபம் பண்ணு, தலைகீழ நின்னு, ஒயிட் ட்ரெஸ்ஸ போடு. எப்பா, மனுஷ நீதி, மனுஷ நீதி, மனுஷ நீதி. இதனாலதான் பவுல் தலையில அடிச்சு எழுதுறான். ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஐயோ இஸ்ரவேலர்களே, வாசிக்கவாத ரோமர் 10:2-3-4 இந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. உங்கள் விசுவாசம் எப்பொழுது டாப்ல இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாமே சூப்பர் நேச்சுரலா இலவசமாக வந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். The book of Romans chapter 10 verses from 2. தேவனை பற்றி இஸ்ரவேலர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, முட்டாள்தனமான வைராக்கியம். எப்படி என்றால், அவர்கள் விசுவாசத்தினால் மாத்திரம் வர வேண்டிய தேவ நீதியை அறியவில்லை. ரைட்? தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறாங்க. அவர்கள் தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார்.
நீங்க பிரமாணத்தையும் பேசிட்டு நீதியையும் பேசுனீங்கன்னா, விசுவாசத்தினால் வர வேண்டிய நீதிக்கு பதிலாக நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற நீதியை நீங்க பேசுறீங்க. நீங்களும் வாழ முடியாது, நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியாது. உங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ரோமர் 10:2-3-4 நீங்க ரூம் போட்டு தியானிக்கலாம். ஒருத்தர் அதை பிடிச்சிட்டாரு, என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு, ரூமை வாடகைக்கு எடுக்காம அவருடைய ஏர் கண்டிஷன் பெட்ரூம்ல உள்ளே கதை அடைச்சிட்டு 100 செய்தி கேட்டாருங்க. பிரச்சனை எல்லாம் தேடியும் காணவில்லை, ஒன்று ஒன்றாக மறைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதுல மேஜிக் இல்லைங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்தினால் மாத்திரம் நான் நீதிமான் ஆயிட்டேன் என்கிறத உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிடும், ஏற்றுக்கொண்டு விடும். சால்வேஷனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ரைட்? அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தார். அதே போலதான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், இன்க்ளூடிங் எது? அந்த ரைச்சியஸ்னஸ், அந்த நீதிக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அந்த நீதிக்கு பேரு தேவ நீதி. மதம் போதிக்கிறதுக்கு பேரு மனித நீதி அல்லது சுயநீதி. இதை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவனண்டை போகிறீங்க, 5 பைசா கிடைக்கல. அவர்களுக்கு பவுல் என்ன பேர் விடுறான் பாருங்க, அதாவது தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதவர்கள். யாரு? ஒரு மனுஷன் சிலுவையிலே நடந்திருக்கிறதை விசுவாசிக்கிறதுனால் மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். மற்ற எல்லாருமே என்னுடைய பிரயாசத்தினாலே, என்னுடைய முழங்காலினாலே நான் நீதிமான் ஆக முடியும், நான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும் என்று நம்புகிறவர்கள் அத்தனை பேரும் முட்டாள்கள். According to the book of Romans chapter 1 verses 5 வாசிங்க. மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். 6வது வசனம், விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நீ விழுந்து விழுந்து கெஞ்சி ஜெபம் பண்ணி அவளை உன்கிட்ட கொண்டு வர முடியாதுப்பா. அவர் தேவையில்லை, அவர் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடு. ரைட்? நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள். உங்களுக்குள்ள இந்த 5ஆக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் தங்குகிற ஆலயம் நீங்கள். இந்த 5 என்ன தெரியுமா? இயேசுவாகிய ஞானம் உனக்குள்ள வாசம் பண்ணுது, இயேசுவாகிய தேவ பலன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது, இயேசுவாகிய தேவ நீதி உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது, இயேசுவாகிய தேவ பரிசுத்த உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், இயேசுவாகிய மீட்பு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்ப்பா. உன்கிட்ட பழுதே கிடையாது, நீ பலவீனன் கிடையாது, நீ பாவி கிடையாது. யோபு சொன்ன வார்த்தையை நம்புறீங்க, புழு பூச்சி. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பு, நீ தேவனாக இருக்கிறாய். ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. வசனம் அழகா சொல்லுகிற, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் உனக்கு ஒப்பானவன் கிடையாது தெரியுமா? உலகத்தில் உள்ள எந்த நீதிமானை காட்டிலும் நீ பெரிய நீதிமான். உலகத்தில் உள்ள எந்த பரிசுத்தவானை காட்டிலும் நீ மிகப்பெரிய பரிசுத்தவானாக இருக்கிறார். பவுலுக்கு எலிமா தொந்தரவு செய்யறான். நல்ல ஜனங்கள் வார்த்தையை கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படத்தக்க அளவுக்கு ஜனங்களுக்கு விசுவாசம் வந்துட்டு, பவுல் மூலமாக நடந்த அற்புதங்களினாலும் அவன் பிரசங்கத்தினாலும் அங்க ஒருத்தர் இடைஞ்சல் பண்றான். யாரு? எலிமா. உடனே ஜெபம் பண்ணல பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு தானே ஊழியம் பண்றேன், எப்படியாவது இந்த எலிமாவை அப்படியே நீங்க மனம் மாத்திருங்க, அல்லது வேற எங்கேயாவது கொண்டு போயிருங்க, அப்படியா சொன்னாங்க. சில காலம் உன்னுடைய கண்கள் குருடாவதாக. ஐயா, அந்த ரட்சிப்பினுடைய ரகசியம் ஒண்ணு என்ன தெரியுமா? உன் நாவுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. இதை அறியவில்லை. யாரு அறியல? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அறியவில்லை பாருங்க. எலிசா என்ன பண்ணாங்க? அவனை பிடிக்க ஒரு ராணுவமே வருதுங்க. கிரஹாம் ஸ்டெயினை பிடிப்பதற்கு ராணுவம் வரல, அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பவில்லை. ஒரு 10-20 பேர் போறாங்க. யாரை பிடிக்க? இந்த கிரஹாம் ஸ்டெயினை பிடிக்க. அவரை போல தியாகம் பண்ண முடியாதுங்க. அவ்வளவு அழகான தேசத்துல இருந்து ஆஸ்திரேலியாவில் விட்டு இங்க கிராமத்துல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது,
காலையில டப்பா தூக்கிட்டு தான் போகணும் காட்டுக்குள்ள டாய்லெட் போறதுக்கு. அந்த இடத்துல அவ்வளவு தியாகம் பண்ணினவர் இந்த ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தால் இன்னைக்கு நம்ம தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு இருந்தது. எலிசாவை போல பேசியிருக்கலாம்ல. ஒரு ராணுவங்க எத்தனாயிரம் பேர் வந்திருப்பாங்க. எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி விட்டான், மங்கலாக்கி விட்டான். இவர் என்ன செய்திருக்கலாம்? எப்பா அந்த ரட்சிப்புடைய ரகசியம் என் நாவல பயங்கர பவர் இருக்குப்பா. இன்றைக்கு இந்த கூட்டத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க. இயேசுவின் நாமத்தினால இவருடைய கண்கள் எல்லாம் 2 நாள் குருடா போகட்டும்னு சொல்லி இருக்கலாமே. It is the secret of the priceless salvation. ஐயா, அந்த priceless salvation உங்களை என்ன ஆயிட்டுனா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலினால் you are fully packed with supernatural power to perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To establish his kingdom. அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதானங்க நமக்கு அல்டிமேட் பர்பஸ். அல்டிமேட் பர்பஸ். நீங்க எதுக்கு வாழ்றீங்க? நீங்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? ஊழியத்திற்கு கொடுக்க, அல்ல நீங்களே ஊழியத்தை செய்ய. ரைட்? ஆலயம் இல்லாத இடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அல்லது நீங்க எதற்காக ஊழியம் செய்றீங்க? ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தானே. ஐயா, முக்கியமான டூல் பணம் இல்ல, முக்கியமான டூல் உங்க பிரசங்கம் இல்லைங்க. இவைகள் எல்லாம் முக்கியமா? ஆமா முக்கியம். அதி முக்கியம் என்னது? தேவன் உங்களுடைய நாவலை தந்திருக்கிற அந்த ஆச்சரியமான வல்லமை இல்லையா? அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உங்க கோட்ல இருக்க, உங்க பேனாவில் இருக்க, உங்க ரிஸ்ட் வாட்ச்ல இருக்க, உங்க மொபைல் போன்ல இருக்க. தண்ணீரை போல செய்திடுங்க. That is the secret of the priceless salvation. அந்த Zoe salvation, அந்த பேக்கேஜ்ல இதெல்லாம் அடங்கி இருக்கா இல்லையாங்க? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வியாதியை சுகமாக்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தா, இயேசு கிறிஸ்து எழுதின புஸ்தக அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை எழுதினா ஒரு புக்கு போதுங்க. ஆனால் 3.5 ஆண்டுகளிலே என்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் என்னுடைய வீடு கொள்ளாதில்ல, உலகமே கொள்ளாது. இவ்வளவு லகுவான ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு வைத்த வலியோடோ தலைவலியோடோ ஒரு குடிகார கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, தேவையில்லை. நீ எழும்பு. நான் தான் சொல்றேன். அதனாலதான் எழுதி வைத்திருக்கிறேன், யூ ஆர் ஏ வேர்ல்டு ஷேக்கர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தை உலுக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது அந்த ரட்சிப்பினுடைய இறை ரகசியம். அப்போ உலகத்தை உலுக்குகிறவர்கள் என்றால் யாரு? உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீ முற்றிலும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய், முற்றிலும் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். நீயும் வாழ வேண்டும், வையகத்தையும் உன்னை கொண்டு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாட்களிலே 21வது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் அருமையான தேவர்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எழும்புங்க. சாதாரண வாழ்க்கையை விட்டு எழும்புங்க. இட் இஸ் ஈஸி. நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, ஊழியங்களிலே லகுவான ஊழிய, அற்புதம் செய்கிற ஊழியங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. நானும் படித்தேன், BA முடித்தேன். கிட்டத்தட்ட 25 வயசு வரையும் படித்தேங்க. அதன் பிறகு 50 வருஷம் நான் ஃபேக்டரி வச்சிருந்தேன். சரியா? மனுஷன் ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க, 2 காரணத்துக்காக சம்பாதிக்கிறாங்க. ஒண்ணு என்னது? பணம் வேணும். எல்லாவற்றுக்கும் பணம் வேணும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இட்ஸ் a must. 2வது என்ன வேணும்? உங்களுக்கு புகழ் வேணும், சாட்டிஸ்பாக்சன் வேணும், ஒரு கௌரவமான வாழ்க்கை வேணும். அப்படித்தானே? ஐயோ, எல்லாவற்றுக்கும் இதுல மருந்து இருக்கு. எதுல? அற்புதம் செய்யறதுல. நீங்க இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யுங்க, பவுலை போல செய்யுங்க, பேதுருவை போல செய்யுங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வருமே. நான் சொன்ன பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், தேடி வரும். புகழ் வேணும், தேடி வரும். சாட்டிஸ்பாக்சன் வேணும், தேடி வரும். தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்கணும். எல்லாமே லகுவாயிற்று. தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய், எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா. ஐயா, எண்ண முடியாத அதிசயங்களை செய்யும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ரைட்? ஒரு 3 மாதங்கள் வேற செய்திகளை கேட்காதீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று நான் போதிக்க உங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடும். மனசு புதுசாயிரும். இட் வில் பி ரெனியூடு. வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உங்க மனம் ரெடி ஆயிருங்க.
வாழ்க்கை மறுரூபம் அடைந்து விடும். ரைட்? நான் ஆலோசனையை சொல்ல விரும்புறது, உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நல்ல கல்லூரி இருக்குது, பழைய வேற வேதாகம கல்லூரியில சேர்த்துறாதீங்க, இருக்கிறதே இழந்துருவீங்க. அவங்க சுயநீதியைத்தான் போதிப்பார்கள், முழங்காலைத்தான் போதிப்பார்கள், செய்ய முடியாததை செய்ய சொல்லி சொல்லி குற்ற உணர்வுகளை வைத்திருவாங்க. இன்னைக்கு இந்தியாவில், சென்னையில, ஹைதராபாத்ல, டெல்லியில, பெங்களூர்ல, மும்பைல காரிஸ் பைபிள் காலேஜ் இருக்கு. உங்க பிள்ளைகளை அங்க படிக்க வைங்க. நல்ல கேம்பஸ்ங்க, உலகத்துல தி பெஸ்ட் கேம்பஸ், வேர்ல்டு லெவல்ல சொல்றேன். கொலரோடா, அமெரிக்கா ஐக்கிய தேசத்துல, அங்க படிக்க வைக்க இப்போதான் யோசிங்க. ஆமா, 12th முடிச்ச உடனே அனுப்பிருங்க. 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு, 5 வருஷம் கோர்ஸ் இருக்குங்க. அவன் தூள் கிளப்புவான். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வான், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வான். பென்னி ஹின்னை போல ஏரோப்ளேன் வாங்குவான், எல்லாராலும் கனம் பெறுவான். யார போல? வேற யாருங்க? பென்னி ஹின்னு, கென்னத் கோப்லாண்ட், பில் வின்ஸ்டன், இவங்க எல்லாம் ஏரோப்ளேன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு தானே நீங்க ஓடுறீங்க. ஐயா, ஏரோப்ளேனையும் வாங்குறாங்களே, உங்களுக்கு மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஊழியத்தினால தேவன் பலம் தர மாட்டாரா? அநேகர் ஆஸ்திகளை உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்களே. தொடர்ந்து நீங்கள் பெற்றிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பிலே அடங்கி இருக்கிற இறைவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஏன்டா ஒரு 15 புஸ்தகம் வச்சிருக்கேன், 15 நீங்க வாசிக்க முடிஞ்சா, உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருந்தா 15 4000 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. கொரியர் சர்வீஸ்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் வாசிப்பதிலே குறை உள்ளவர்கள், நானும் வாசிப்பதில் ரொம்ப பூவருங்க, வாசிக்கணும்னு நினைப்பேன், 10 பக்கம் கூட என்னால வாசிக்க முடியாது. ஆனாலும் இந்த புஸ்தகங்களை எல்லாம் நான் வாசித்து என்னுடைய மனதை நான் புதுப்பித்தேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது உலகத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். தேவன் இப்பொழுது இருக்கிறதை பாட்டிலும் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணி அவரும் சந்தோஷப்படுவார், அவரும் மகிழ்ச்சி அடைவார், அவர் கீர்த்தி அடைவார், அவர் புகழ்ச்சி அடைவார். எப்பொழுது ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுது, எப்பொழுது அவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி அடைவார் தெரியுமா? அவர் செய்ததை போல அற்புதங்களை செய்து, அதை விட பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் உங்களை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறுவார். அந்த வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நம்ம ஜெபிப்போமா? தொடர்ந்து இந்த ரட்சிப்பில் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த கிருபையாக கொடுத்த அந்த சால்வேஷனுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அந்த பேக்கிங்ல, அந்த பேக்கேஜ்ல, சால்வேஷன் பேக்கேஜ்ல நீர் வைத்திருக்கிற அந்த முத்துக்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக என்னுடைய வியூவர்ஸ் 10 பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, கண்கள் பிரகாசிப்பதாக, இவர்கள் மறு ரூபம் அடையத்தக்கதாக, அந்த நீர் கொடுத்திருக்கிற அந்த ஒப்பற்ற அந்த ரட்சிப்புல இருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, இது ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்துல விழுந்தாதான் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். ஸ்கிரீன்ல காண்கிற அந்த அக்கௌண்ட்ல அல்லது QR கோடுல நீங்கள் உங்கள் விதையை விதையுங்கள். இயேசுவின் நாமத்தினால நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தகப்பனே, இந்த பிள்ளைகள் விதைக்கிற விதையானது ஆயிரக்கணக்கான மடங்காக பெருகி அவர்களுக்கே திரும்ப வந்து சேருவதாக, இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு வருவதாக, இந்த செய்திகள் 1000 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.